வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் எல்லோருக்கும் பிடிச்ச நெல்லிக்காய் ஊறுகாய். ஊறுகாயில் பொதுவாக புளி சேர்ப்பாங்க. புளிக்கு பதிலாக நான் வேறொரு பொருள் சேர்த்துருக்குறேன். இந்த ஊறுகாய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா 6 மாதம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியில் 2 வாட்டி அலசிட்டு ஈரம் இல்லாமல் காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபேனு கீழே ஆற வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சுத்தமாக இருக்கணுங்க. கெட்டுப்போன நெல்லிக்காய், அடிப்பட்ட நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்கி ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் நெல்லிக்காயை சுத்தமாக நல்லா பார்த்து எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் 200 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கெல்லாம் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஆற வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஈரம் இருந்துச்சுன்னா எண்ணெய் திரிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வதக்கிக்கலாம். அப்போ தான் ஈவனாக வறுபடும். நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறணும். இப்போ நெல்லிக்காய் வெந்துச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபோர்க் ஸ்பூனோ இல்லை கத்தியை வச்சு குத்தி பார்த்தா ஈஸியாக இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி. நெல்லிக்காய் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டால் விதையை நீக்கிக்கலாம். தனியாக எடுத்துடலாம் விதையை. இல்லை உங்களுக்கு முழுசாக வேணுமென்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தனியாக வந்துடுச்சு. விதையை தனியாக நீக்கிட்டு காயை மட்டும் எடுத்துக்கலாம். விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் பொரித்து எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரியணும். பொரிஞ்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். தாளிப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சில்லுன்னு ஆற விட்டுடலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்துக்கலாம். கருகாமல் வறுத்துக்கணும். வெந்தயம் கடுகு வறுபட்டுடுச்சுங்க. இந்த மாதிரி கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் கடுகு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கடுகு வெந்தயம் ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கல்லுப்பு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா ஊறுகாய் நல்லாயிருக்கும், கெடாமல். நான் இந்த சைஸில் 4 எலுமிச்சம் பழம் எடுத்துருக்கேங்க. பெரிய சைஸாக இருந்தால் 3 பழமும் போகும், நிறைய ஜூஸ் இருந்துச்சுன்னா. இது ஜூஸ் கம்மியாக இருக்கனால 4 பழம் எடுத்திருக்கேன். இப்போ ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 50 கிராம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. நான் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெயிலில் வச்சு 1/2 மணி நேரம் காய வச்சு பொடி பண்ணியிருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி 50 கிராம் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 40 கிராம் சேர்த்துக்கலாம். 3வது நாள் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஊறுகாவை உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த 10 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் நெல்லிக்காயில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா சில்லுன்னு ஆறணும். ஆறின பிறகு இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ புளிப்புக்காக புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜூஸ் எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நாள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 2 நாள் கழித்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக இருந்தாலும் காரம் சேர்த்துக்கலாம்.